அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்னைக்கு சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின். இந்த டாபிக் என்னோட நண்பன் ஆண்டனி ராஜா, என்னோட காலேஜ் மேட் வந்து 2-3 தடவை சொன்னார், கண்ணா நீ இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினை பற்றி ஒரு வீடியோ போடு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல டிசிப்ளின்னா என்ன, வாட் இஸ் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது வே ஆஃப் ஃப்ரீடம், ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் தான் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் 9 மணிக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கேஷுவலாக ஃப்ரீயாக இருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம லேட் ஆகும்போது நம்ம டென்ஷன் ஆகிறோம் இல்லையா? அப்போ டிசிப்ளின்ங்கிறது ஒரு வே ஆஃப் ஃப்ரீடம். இந்த டிசிப்ளின் கூட நம்ம வந்து ட்ரூத்தை சேர்த்துக்கலாம், உண்மை, நிஜம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இட்ஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிஜம் ஆர் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க, எப்போ சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உண்மையை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஒருத்தட்ட என்ன சொன்னோம், எப்படி சொன்னோம், எப்போ சொன்னோம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகமே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் அ பவர் ஆஃப் ட்ரூத். ஏன்னா நீங்கள் நிஜத்தை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அதை தானே சொல்ல போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு விதமாக சொன்னால், ஐயோ நம்ம அவர்கிட்ட என்ன சொன்னோன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் மறுமுறை அவர் கேட்கும்போது நீங்கள் அதை சரியாக சொல்லணும், இல்லைனா அங்கே தப்பாக போயிடும். ஸோ இட்ஸ் ஆல்சோ எ வே ஆஃப் ஃப்ரீடம். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னீங்க, நிஜத்தை சொன்னீங்க, சுதந்திரம் இருக்கேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. யாருக்கு முன்னாடியும் சொல்லாமல், தைரியமாக சொல்லாமல், தட்ஸ் ஆல்சோ எ வே ஆஃப் ஃப்ரீடம். அடுத்து செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெர் இஸ் நோ டெஃபினிஷன் ஃபார் த செல்ஃப் டிசிப்ளின் இன் மை வே. நான் சொல்லுவேன், தெர் இஸ் நோ டெஃபினிஷன். செல்ஃப் டிசிப்ளின்னா இப்படி இருக்கணும் இல்லை. நாம் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம சரியாக செய்கிறது, இட்ஸ் அ செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம். இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இப்போ நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு 9:30 ஆஃபீஸ். நான் 9:30 ஆஃபீஸில் உட்கார்றேன், மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 9 மணிக்கு யார் வந்து கஸ்டமரோ ஒரு நம்ம எம்ப்ளாயியோ நம்மளை பார்க்க முடியும். நான் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் எப்போ போவேன், எப்படி போவேன்னு எனக்கு தெரியாது. நான் 9:30க்கு போகிறேன், 9:15க்கு போகிறேன், 9:45க்கு போகிறேன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்டிங்ஸ் பங்க்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல்சோ எ டிசிப்ளின் தானே. ஸோ அப்போது நான் நேரத்தில் சரியாக டிசிப்ளின்டாக இருந்தேன்னா, மற்றவங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய இட்ஸ் ஆல்சோ வே ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபுட் ஹேபிட். நீங்கள் உணவு முறையில் டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க, காலையில் சரியான நேரத்தில் சரியான உணவை கொடுக்குறீங்க, மத்தியானம் சரியான நேரத்தில் சரியான உணவு, சாயங்காலம் இரவு என்ன கொடுக்கணுமோ அது எது இந்த உடலுக்கு ஒத்து வருமோ எதுக்கு நீங்கள் சரியாக கொடுக்குறீங்க, தட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். இப்போ உடலை பற்றி கவலை இல்லை, நோய் நொடிகளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உணவு முறை இன்டிசிப்ளின்டாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சின்ன சின்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த நோய்கள் வரும்போது நமக்கு பயம் வருது, அதுக்கான நீங்கள் மருத்துவ முறை எடுக்க வேண்டியிருக்கு, டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு, செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போது இந்த செல்ஃப் டிசிப்ளினில் உணவு முறையும் ஒன் ஆஃப் த செல்ஃப் டிசிப்ளின். நான் முதல்ல சொன்னது உண்மை, நிஜத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது இட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். நேரத்தை நீங்கள் சரியாக நிர்வகிக்கும் போது இட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். 3வது, உணவு முறை இதுக்கு கொடுக்கறத சரியாக கொடுக்கும்போது இட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை சரியாக செய்யும்போது, ஒரு பொருள் வியாபாரம் பண்ணுறீங்க, மேபி இது சர்வீஸ் ரிலேட்டடான வியாபாரமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளை நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இந்த பொருளோ இந்த சர்வீஸோ சரியான முறையில் நீங்கள் வியாபாரம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு நேம் உருவாகுது. அந்த ஆள் சரியான, அவர் கொடுக்குறது சரியாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற ஒரு நேமை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்குறீங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க, இட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். ஒரு தவறான பொருளை நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அந்த பொருள் தவறான முறையில் அங்கே போய் கிடைக்கும்போது அது எப்பவும் நமக்கு ஒரு பயம் தானே, ஒரு சுதந்திரம் இல்லைல்ல. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவன் நம்மளை விடமாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் ஒரு சரியான முறையில் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே ஏதோ தவறுதல் பண்ணி போகிறீங்க, உங்களுக்கு பயம் இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்க, வே ஆஃப் ஃப்ரீடம்.
ஸோ இப்போ செல்ஃப் டிசிப்ளினில் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. அது சரியான ஒரு விஷயம் இல்லையா? குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்கிறீங்க, சுதந்திரமாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு தேவையான கல்வி, அவங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் சரியாக செய்கிறீங்க. இட்ஸ் ஆல்சோ எ டிசிப்ளின். அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சரியாக செய்கிறீங்க. இட்ஸ் ஆல்சோ எ செல்ஃப் டிசிப்ளின். மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செய்கிறோம், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கோம், யாருக்கும் பயம் இல்லை. இட்ஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அப்போது டிசிப்ளின் இஸ் அ வே ஆஃப் ஃப்ரீடம். நம்மளோட நேரத்தில், நம்ம நிஜத்தை பேசுகிறதுல, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய பொருளோ சர்வீஸோ சரியாக பண்ணுறதில்ல, நம்மளோட உடலுக்கு தேவையான உணவை கொடுக்கறத சரியாக செய்கிறது மூலமாக, நம்மளோட உறவு முறைகளை சரியான முறையில் கையாளுறது, இட்ஸ் ஆல்சோ செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கு எந்த உறவை எப்படி கையாளணுமோ அதை நீங்கள் சரியாக கையாளுறது மூலமாக அந்த உறவு நீடிக்குது. அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த உறவை நம்ம தவறுதலாக கையாள போது அங்கே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கிடையாது, நீங்கள் உருவாக்க முடியும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சரியான முறையில் நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கனாலே நீங்கள் எப்போவுமே ஒரு சுதந்திர பறவை தான். சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். அடுத்த சண்டே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.